ஹலோ கைஸ், நான் உங்கள் கௌதம்யா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஈஸி கொஷின் தான். பட் இதில் வந்து நம்ம வந்து ஹீப் பற்றி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதனால தான் இந்த கொஷின் நான் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக் கிஃப்ட்ஸ் ஃப்ரம் த ரிச்சஸ்ட் பைல். ஓகேவா? ஸோ நீங்கள் இதில் கொஷின் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இதில் வந்து நான் ஏன் ஒயிட் போர்டுக்கு போகல அப்படின்னா, இதில் வந்து மோஸ்ட்லி நம்ம யோசிக்கிறத விட கோடில் அப்படியே அதை ஃபாலோ பண்ணுறது தான் அதிகமாக இருக்கும். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, டேரெக்டாக ஜஸ்ட் ஒரு கொஷினை பற்றி பார்த்துட்டு கோடில் நம்ம வாக் த்ரூலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் நம்ம டேரெக்டாக கோடிங்க்கு வந்துட்டோம். ஓகேவா? ஸோ கொஷின் என்னன்னா, நம்மள்ட்ட வந்து ஒரு அரே கிஃப்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? அப்புறம் கேன்னு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. இப்போது ஒவ்வொரு செகண்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கொடுத்துருக்கிற லிஸ்ட் ஆஃப் கிஃப்ட்ஸில் இருக்கிறதுலையே ஹையஸ்ட் நம்பரை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? எடுத்துட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணணும். எந்த வேல்யூ வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு நம்பர் எடுத்தோம் இல்லையா, அந்த நம்பரோட ஸ்கொயர் ரூட்டை வச்சு அதை ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்புட் எடுத்துக்கோங்களேன். ஸோ இது வந்து கிஃப்ட்ஸ் அரே கொடுத்துருக்காங்க. கே வந்து 4, அதாச்சும் 4 செகண்ட் இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு செகண்டில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 100 வந்து எடுப்போம். ஏன்னா 100 தான் இருக்கிறதுலே பெரிய நம்பர். ஓகேவா? 100 எடுத்துட்டு எதால் ரீப்ளேஸ் பண்ணுவோம் அப்படின்னா, 100ஓட ஸ்கொயர் ரூட்டால் ரீப்ளேஸ் பண்ணிவிடுவோம். இப்போ இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் த லாஸ்ட் பைல் இஸ் சோசன் அண்ட் 10 கிஃப்ட்ஸ் ஆர் லெஃப்ட் பிஹைண்ட். ஏன் 10னா, நம்ம 100 எடுத்துட்டு 10 வைக்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 64 எடுத்திருப்போம். ஏன்னா 64 தான் அடுத்த பிக்கஸ்ட். கரெக்டாக? ஸோ 64 எடுத்துட்டு 64ஓட ஸ்கொயர் ரூட்டை திரும்பி வச்சுருவோம். ஸோ 8 வந்து வச்சுருப்போம். இது மாதிரி 4 செகண்டுக்கு வந்து நம்ம இந்த ஆப்ரேஷன் கண்டினியூ பண்ணிட்டே இருக்க போகிறோம். 4 செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கொடுத்துருக்கிற லிஸ்ட்டில் வந்து நம்பர்ஸ்லாம் மாறி இருக்கும் இல்லையா, ஏன்னா நம்ம இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து அது மேலே பண்ணியிருப்போம். பாக்கி உள்ள கிஃப்ட்ஸோட டோட்டல் வந்து என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ ரிட்டர்ன் த நம்பர் ஆஃப் கிஃப்ட்ஸ் ரிமைனிங் ஆஃப்டர் கே செகண்ட்ஸ். அதாச்சும் இந்த ஆப்ரேஷன்ஸ் தான் நம்ம கே டைம்ஸ் கே செகண்ட்ஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ கிஃப்ட்ஸ் உங்ககிட்ட பாக்கி இருக்குன்றதை என்கிட்ட சொல்லுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 செகண்டுக்கு நம்ம இதை ஃபாலோ பண்ணோம்னா கடைசியாக 29 கிஃப்ட் தான் இருக்குன்றாங்க. ஏன்னா இந்த இன்புட் அரே தான் நமக்கு இப்படி மாறி இருக்க போகுது. அதாச்சும் 5, 8, 9, 4, 3 மட்டும் தான் நமக்கு பாக்கி இருக்கும் 4 செகண்டுக்கு அப்புறம். ஓகேவா? ஸோ சிம்பிளாக இதுதான். அண்ட் இதில் இன்னொரு சின்ன நுவான்ஸ் இருக்குது. என்னென்னா, ஸ்கொயர் ரூட் போடும்போது அவங்க ஃப்ளோர் ஆஃப் த ஸ்கொயர் ரூட் போட சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து இன்டீஜராக நம்ம போடுறதுனால பாயிண்ட் டெசிமல் நம்பர்ஸ்லாம் வேணாம், ஸ்கொயர் ரூட்டை எடுத்துட்டு அதை வந்து ஃப்ளோர் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நம்ம கோடிங் இம்ப்ளிமெண்டேஷனில் பார்த்துக்கலாம். இப்போது இதில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எப்படி யோசிப்பீங்க? ப்ரூட் ஃபோர்ஸாக யோசித்தோம் அப்படின்னா ஒவ்வொரு தரையும் நம்ம லூப் பண்ணி எது மேக்ஸிமம் அப்படின்னு கண்டுபிடிப்போம். கரெக்டாக? ஸோ அது மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா குவாட்ராட்டிக்காக போயிட போகுது. ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக n ஸ்கொயருக்கு போயிட போகுது. இப்போது கொஞ்சம் ஆப்டிமலாக யோசித்தோன்னா என்ன பண்ணுவோம்? அரேவை சார்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா வரும். ஓகே, அரேவை சார்ட் பண்ணாலும் நமக்கு வந்து ஒவ்வொரு தரையும் அரே மாறிட்டே இருக்க போகுது. கரெக்டாக? ஏன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3, 4 இனிஷியல் அரே இருக்குது அப்படின்னா சார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம 4 எடுக்கிறோம். 4 எடுத்துட்டு 2ஆல் ரீப்ளேஸ் பண்ணணும் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி அரே அன்சார்ட்டட் ஆகிடுது. அப்போ என்ன அர்த்தம்? ஒவ்வொரு தரையும் நம்ம அரேவை சார்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போது சார்ட்டிங்கில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? ஒவ்வொரு தரையும் நமக்கு வேணுன்ற ஆர்டரில் அதை எப்படி நம்ம வச்சுக்கிறது அப்படின்ற ஒரு கொஷின் வருது. இப்போ தான் உள்ளே வந்து ஹீப் அப்படின்ற கான்செப்ட் வருது. ஹீப் பற்றி நம்ம ஆல்ரெடி நிறையா ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்கோம் கைஸ். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இந்த கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் ஹீப் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன் மேக்ஸ் ஹீப் அப்படின்னா, கொஷின்லேயே உங்களுக்கு தெரியுதுல்ல, ஒவ்வொரு டைமும் நம்ம எடுக்க வேண்டியது மேக்ஸிமமாக, அப்போது அந்த பாயிண்டில் எது மேக்ஸிமமாக இருக்கோ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுலேயே உங்களுக்கு தெரியுது நமக்கு மற்ற ஆர்டர் பற்றிலாம் கவலை இல்லை, அந்த சமயத்தில் எது மேக்ஸிமமாக இருக்கோ அது மட்டும் எனக்கு ஆக்சசிபிளாக இருந்தால் போதும். அப்போனா என்ன அர்த்தம்? மேக்ஸ் ஹீப்பு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொடுத்துருக்கிற இன்புட் அரே வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மேக்ஸ் ஹீப்பு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க போகிறோம். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு இந்த கே டைம்ஸ் அந்த ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு திரும்பி ஹீப்பில் ஆட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். இந்த 4 செகண்ட் இல்லை அந்த கே நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீப்பில் இன்னும் கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் பாக்கி இருக்கும் இல்லையா, அந்த எலிமெண்ட்ஸை ஜஸ்ட்டு ஹீப்லேருந்து எடுத்து டோட்டல் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிட போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து என்னவாக இருக்கும்னா, ஹீப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தரையும் நம்ம ஒரு எலிமெண்ட்டை ஆட் பண்ணாலோ ரிமூவ் பண்ணாலோ லாக் அண்ட் டைம் எடுக்க போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹீப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு n log n டைம் ஆக போகுது. கரெக்டாக?
ப்ளஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கே லாகன். கரெக்டாக? ஏன்னா கே டைம்ஸ் நம்ம இந்த ஆப்ரேஷன்ஸ் திரும்ப பண்ணுவோம். ஸோ மொத்தமாக இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா n log n அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த சொல்யூஷனோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து என்னவா இருக்க போகுது? ஸ்பேஸ் வந்து என்ன தான் இருக்க போகுது. ஏன்னா ஜஸ்ட் அந்த ஹீப்பில் எல்லா எலிமெண்ட்டையும் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அதனால் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து n, டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா n log n. சரி, இப்போ கோட் போயிடலாம் வாங்க. ரொம்பவே சிம்பிள் தான். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்ஸ் ஹீப் வந்து நம்ம ஜாவாவில் கிரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஸோ நான் இங்கே வந்து அந்த ப்ரையாரிட்டி கியூ கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரையாரிட்டி கியூன்றதை வச்சு தான் நம்ம வந்து ஜாவாவில் மின் ஹீப், மேக்ஸ் ஹீப் எல்லாமே கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இன்டீஜர் அப்படின்னு போட்டு இதுக்கு வந்து நான் மேக்ஸ் ஹீப் அப்படின்னு நேம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மேக்ஸ் ஹீப்புன்னு நம்ம பேர் வச்சுருக்கோம். பட் பை டிஃபால்ட்டாக நீங்கள் நியூ ப்ரையாரிட்டி கியூன்னு இனிஷியலைஸ் பண்ணிங்கன்னா மின் ஹீப்பு தான் உங்களுக்கு வந்து இனிஷியலைஸ் ஆக போகுது. ஸோ அதனால இதை மின் ஹீப்பை மேக்ஸ் ஹீப்பை எப்படி மாற்றணுன்றது ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து நீங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் இன்டர்வியூவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து சிம்பிளாக ஒரு கம்பேரிட்டர் எழுத போகிறோம். அதாச்சும் A, B அப்படின்னு 2 எலிமெண்ட் இருந்துச்சுன்னா B - Aவை ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்ல போகிறோம். இப்போது இது வந்து நம்ம ஒரு அனானிமஸ் கம்பேரிட்டர்னு சொல்லுவோம் கைஸ். ஓகேவா? இப்போது B - A அப்படின்னு போட்டிங்கன்னா அது வந்து மேக்ஸ் ஹீப்பு. A - B அப்படின்னு போட்டிங்கன்னா அது வந்து மின் ஹீப்பு. நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல A - Bன்னு போட்டிருந்தீங்கன்னா இது நீங்கள் வெறுமை இனிஷியலைஸ் பண்ணுறதும் இந்த மாதிரி போட்டு இனிஷியலைஸ் பண்ணுறதும் ஒன்று தான். ஆனால் நமக்கு வந்து மின் ஹீப்பு தேவையில்ல, மேக்ஸ் ஹீப்பு தேவை. ஸோ அதனால தான் B - Aன்னு போடுறோம். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து மேக்ஸ் ஹீப் இனிஷியலைஸ் ஆகிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த ஹீப்பில் ஆட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து இருக்கிற கிஃப்டெல்லாம் நான் இதில் முதல்ல ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஹீப் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து கே நம்பர் ஆஃப் டைம்ஸ் இதை பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ஒயில் கே மைனஸ் மைனஸ் கிரேட்டர் தேன் 0. ஸோ இப்படி போட்டுக்கிட்டாலே நமக்கு வந்து இந்த லூப் கே நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரன் ஆக போகுது. இப்போது நம்ம என்ன பண்ணணும்? இதை வந்து நம்ம சிம்பிளாக ஒரே லைனில் எழுத ட்ரை பண்ணலாமா? நமக்கு வந்து இப்போதைக்கு இருக்கிறதுல எது மேக்ஸிமம்னு எடுக்கணும். கரெக்டாக? ஸோ அது வந்து மேக்ஸ் ஹீப் டாட் போல், அதாச்சும் கியூவில் இப்போதைக்கு எது மேக்ஸிமமோ அது நமக்கு கிடச்சிரும். இப்போது இதை நம்ம எடுத்துட்டு இதை வச்சு நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. இதை எடுத்துட்டு எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்? இதோட ஸ்கொயர் ரூட்டால் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் அங்கே என்ன போடுவேன்? மேத் டாட் ஸ்கொயர் ரூட். ஓகேவா? இப்போது ஸ்கொயர் ரூட் எடுத்தால் மட்டும் போதாது. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க? ஃப்ளோர் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்போ என்ன பண்ணணும்? மேத் டாட் ஃப்ளோர். இப்போ இதெல்லாம் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணணும்? கியூவில் ஆட் பண்ணணும். கரெக்டாக? கியூவில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை இன்டீஜராக மாற்றிக்கணும். ஏன்னா மேத் டாட் ஃப்ளோர், மேத் டாட் ஸ்கொயர் ரூட்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இந்த மொத்த வேல்யூவை நம்ம வந்து இன்டீஜராக முதல்ல மாற்றிக்கிட்டு அப்புறம் என்ன பண்ண போகிறோம்? கியூவில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே வந்து கியூ, மேக்ஸ் ஹீப் ரெண்டுமே இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணுறேன் கைஸ். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னதான் இது மேக்ஸ் ஹீப் அப்படின்னு சொன்னாலும் இன்டர்னலாக நம்ம வந்து இது ஒரு கியூவாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம மேக்ஸ் ஹீப்பில் இதை ஆட் பண்ணி முடிச்சாச்சு. கே நம்பர் ஆஃப் டைம்ஸ் இது நடக்கும். இப்போது நமக்கு என்ன பாக்கி இருக்குது? நம்ம சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. ஜஸ்ட்டு பாக்கி இருக்கிறதெல்லாம் எடுத்து ஆட் பண்ணி கொடுக்கணும். ஸோ என்ன பண்ண போகிறேன்? மேக்ஸ் ஹீப் டாட் சைஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0. அதாச்சும் இந்த ஹீப்பில் எலிமெண்ட் இருக்கிற வரைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் ஆன்சர் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஆன்சர் போட்டுக்கிறேன். ஆன்சர் போட்டுட்டு ஆன்சர் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் ஹீப் டாட் போல். ஓகேவா கைஸ்? ஸோ உங்களுக்கு புரியுதா? ஜஸ்ட் ஹீப் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம், அவங்க சொன்னதை பண்ணுறோம், பாக்கி இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணி கொடுக்கணும். ரொம்பவே சிம்பிளான கொஷின் தான். ஓகேவா? ஸோ சப்மிட் பண்ணி பார்க்கலாம். பட் இது ரன் ஆகிட்டு இருக்கும்போது இந்த கொஷினில் நீங்கள் என்ன மெயினாக டேக்அவே எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆகுது சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, A, B இந்த B - A இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷனை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது ஹீப்லன்றதை இதுலேருந்து நீங்கள் நல்லா கற்றுக்கோங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, சில இன்டர்வியூஸ்லாம் அவங்க எதிர்பார்ப்பாங்க நீங்கள் மேக்ஸ் ஹீப்பை வந்து எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறீங்க, சிம்பிளாக அதை உங்களுக்கு பண்ண தெரியுதா அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு அனானிமஸ் கம்பேரிட்டர் யூஸ் பண்ணி உங்களுக்கு இது பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லாங்குவேஜில் ப்ரொஃபிஷியன்சி இருக்குது அப்படின்றத நீங்கள் இன்டர்வியூவருக்கு கம்யூனிகேட் பண்ணலாம்.
ஓகேவா கைஸ்? ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி யாராச்சும் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இல்லை ஜாப் ஸ்விட்ச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே கைஸ், ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் வட்டா நண்பா.